ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிறிஸ்பியாக வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த 2 சைடும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதை வந்து 4 அப்படியே கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதான் நல்லா ஃப்ரை ஆகும், உள்ளெல்லாம் மொறுமொறுன்னு வரும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயும் நறுக்கிக்கிட்டேன். ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா பொடி சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரக பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெப்பர் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். லெமன் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்கிறேன். அதை வந்து நல்லா பெசரி விட்டுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, சும்மா அப்படியே பெசரி விட்டுக்கணும். தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். எண்ணெய் ஊற்றி நல்லா பெசரி விட்டுரும். இந்த மாதிரி நல்லா பெசரி எடுத்துக்கிட்டோங்க. இப்போ பொரிச்சு எடுத்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதை வந்து ஒன்று ஒன்றா போடும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டு விடணும். நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா கிண்டி விடணும். உடனே கிண்டி விட்டுறக்கூடாது. நல்லா மொறுமொறுன்னு வேக விடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்குவோம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்குவோம். நல்லா மொறுமொறுன்னு வெண்டைக்காய் வந்துருக்கு. மொறுமொறுன்னு வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும், சத்தம் கேட்குது சலசலன்னு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி செஞ்சால் போர் அடிக்கும், சாப்பிட மாட்டாங்க வெண்டைக்காய்லாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செய்யும் போதே காலி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.